திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் ஆம்புலன்ஸும் சொகுசு காரும் மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. விபத்தில் ஆம்புலன்ஸ் நோயாளியுடன் தலைகீழாக கவிழ்ந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காஜா மைதீன் இணைப்பில் இருக்கிறார். காஜா மைதீன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சந்திராபுரம் பகுதியில் செல்வகுமார் என்பவர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது மயங்கிய நிலையில் கீழே விழுந்தார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தாராபுரம் புறவழிச்சாலை உடுமலை சிக்னல் அருகே வந்து கொண்டிருந்த போது பல்லடத்தில் இருந்து லட்சுமணன் என்பவர் ஹுண்டாய் சொகுசு காரில் உடுமலை சிக்னல் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது சிக்னல் கிரீன் சிக்னல் போடப்பட்டதால் அதிவேகமாக காரை இயக்கினார். அதே நேரத்தில் அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனம் வருகிறது, வழிவிடுங்கள் என மைக்கின் மூலம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் காரின் மீது மோதியது. இது ஆம்புலன்ஸ் நிலை தடுமாறி அழைத்து வந்த செல்வகுமாருடன் தலையிலாக கவிழ்ந்தது. ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டி வந்த சந்திராபுரம் பூபதி அவரும் தலையிலாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உள்ளே இருந்தார். விபத்தை பார்த்த போக்குவரத்து போலீசார் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் பூபதி மற்றும் செல்வகுமார் ஆகியோரை மீட்டெடுத்து பல்லடம் சுல்தான்பேட்டையை சேர்ந்த கார் ஓட்டுநர் லட்சுமணன் ஆகிய 3 பேரையும் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு மற்றொரு ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் அழைத்துச் சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் 3 பேருக்கு லேசான காயங்கள் மட்டுமே இருந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.